ஏன் இந்திரா, இன்னைக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகும்போது இப்படி அபசகுணமா தடங்கள் வருதே. ஒரு தடவை நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? செல்வநாயகி, ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போறாங்க, அத போய் அபசகுணம்னு சொல்லிட்டு இருக்க. தடங்கள் வருதுல்ல, அதனால சொன்னேன். வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறத பாத்தீங்களா? சாரிக்கா. என்னக்கா, ரித்திகாவோட அம்மா வந்தாங்கன்னு சொன்னீங்க, ஆளே காணும். அவங்க இந்நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருப்பாங்க. ஏங்கா? ஏண்டா, வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு நாங்க எல்லாம் தேடிட்டு இருக்கோம், நீ கதை மூடிட்டு உள்ளேயே இருக்க. அப்படி அந்த ரூம்ல என்னதாண்டா இருக்கு? அந்த திருடன் ஏ ரூம்குள்ள தான் இருக்கான். நான் தான் அவனை புடிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கேன். என்னது? என்ன பெரியமா, புது ப்ராஜெக்ட் விஷயமா நானே கால் மாத்தி கால்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னடா அண்ணா? டேய், நடிக்காதடா. நீ போய் சொல்றேன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நான் எங்க நடிக்கிறேன்? ஏங்க, ஏன் புள்ள ஏதாவது செஞ்சா மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஒரு நாள் நீங்க எல்லாம் வாய பொளந்து பாக்குற அளவுக்கு என் புள்ள பெரிய ஆளா வரதான் போறான். செல்வநாயகி, இப்பெல்லாம் நீ ரொம்ப காமெடியா பேசுற. ஆனா என்ன, எங்களுக்கு தான் சிரிப்பே வரல. பா, என்னப்பா வீட்டுக்குள்ள திருட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி கேஷுவலா உட்காந்துருக்கீங்க? எங்கப்பா அவன்? கண்டுபிடிக்கல? அதான் நீ வந்துட்ட இல்லப்பா, போய் தேடி கண்டுபிடி. சரி போதும், விடுங்க. கபிலா விடு. நாங்க வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, திருடெல்லாம் இல்ல. தப்பிச்சு ஓடி போயிருப்பான். நீ அதெல்லாம் விடு. ஆக்சுவலி ரித்திகா வீட்ல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளமா, அதனால நாம இன்னைக்கு ஷாப்பிங் போகல. நீ ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்ன, போ அந்த வேலையை போய் நீ பாரு. இல்ல, அது கேன்சல் ஆயிடுச்சுக்கா. எனக்கு ரூம்ல தான் வேலை, நான் அதை போய் பார்க்கவா? என்ன இவன் ரித்திகா வீட்டுல ப்ராப்ளம்னு சொல்றோம், என்ன எதுன்னு கேட்காம போறான்? என்ன சித்தப்பா, நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ரித்திகா அவனுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பா. நாள் முழுக்க அவங்க போன்ல தானே பேசிட்டு இருக்காங்க. ஓ ஆமா இல்ல. இந்திரா கூட என் புள்ளைய புரிஞ்சுக்கிறா. உங்களுக்கு தான் அவன் மேல எப்பவும் சந்தேகம். அயலி, இந்த பாட்டுல சத்தமே வரமாட்டேங்குது. ஆமா, இங்க இருக்கிற பேங்க் போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அயலி, என்னாச்சு? என்னடி இப்படி ஊமை கொட்டா மாதிரி நிக்கிற? உன் அருமை பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் என்ன நாடகம் ஆடினேன்னு சொல்லு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்பா, நீங்க பேங்க்ல செக் கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு நானும் சிவாவும் பேங்க்குக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு திருட என் பேக் திருடிட்டு ஓடிட்டான். ஐயோ! நாங்க அவனை துரத்திட்டு போனப்போ அவன் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அங்க போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அது இந்திராணி மேடம் வீடுன்னு. நாங்களும் அவனை உள்ள போய் தேடி. நிறுத்துடி. இங்க பாரு, ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. ஜமுனா, இப்ப எதுக்கு கத்துற? முதல்ல அயலிய பேச விடு, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நாங்களும் அததாமா கேக்குறோம். அவளை என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்ல சொல்லு. உண்மைய. அயலி, நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, நான் பொறுமையா இவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்ப ஒழுங்கா இவ உண்மையை மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கழுத்து நெரிச்சு. ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாது. ஏய் அயலி, ஏன் வாயை முடிட்டு இப்படி அமைதியா நிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலையேன். அவ எப்படிமா சொல்லுவா? பண்றது எல்லாம் திருட்டுத்தனம். அதான் தேர் கொட்டின மாதிரி நிக்கிறான். ஏய், நீ எதுக்கு அங்க போன? உனக்கு என்ன என் மாமியார் வீட்டுல வேலை? வேற எதுக்கு போயிருப்பா? உனக்கு அலர்ஜி இருக்கிறத பத்தி சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போயிருப்பா. இல்ல அத்தை, திருட வந்து என் பேக் திருடிட்டு போயிட்டானுதான் நாங்க அங்க போனோம். என்னடா, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்கு நீ போனா அவ்வளவு நல்லா இருக்காதுடா.
இவ சொல்ற கதையெல்லாம் இவ பணத்தை எடுக்க போவாளாம். கரெக்டா அப்பதான் திருட அந்த பணத்தை புடுங்கிக்கிட்டு ஓடுவானா. அப்புறம் நம்ம சம்மந்தி வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்குவானா. மேடம் அப்படியே உள்ள போவாங்களா, திருடன வீடு ஃபுல்லா தேடுவாங்களாம். அப்பா கடவுளே, இவதான் கதை சொல்லிட்டு இருக்கானா நீங்க 2 பேரும் நம்பிட்டு இருக்கீங்க? சித்தி, சத்தியமா அது இந்திராணி மேடம் வீடுன்னு எனக்கு தெரியும்.